தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. இந்த புதிய நாளிலும் கர்த்தர் உங்களுக்கு அருளும் ஆறுதலின் மன்னா. மனித பயங்களை முழுமையாக விட்டுவிட்டு என்னை மட்டும் நம்பு, அப்போது நான் உன் சூழ்நிலைகளை மாற்றி மாபெரும் முன்னேற்றம் தருவேன். தானியேல் 2:21. அவர் காலங்களையும் சமயங்களையும் மாற்றுகிறவர். கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, உங்கள் வாழ்க்கையில் தொடர்ந்து வரும் கடினமான சூழ்நிலைகளாலும் பொல்லாத மனிதர்களின் ஒடுக்குமுறைகளாலும் நீங்கள் முன்னேற முடியாமல் தவிக்கிறீர்களா? கவலைப்படாதீர்கள். காலங்களையும் சூழ்நிலைகளையும் மாற்றும் தேவனை நீங்கள் முற்றிலும் மறந்துவிட்டு உலகத்தின் அதிகாரங்களை மட்டுமே நம்பி வாழ்வதே இந்த தொடர் வேதனைக்கு முக்கிய காரணமாகும். யோசேப்பு சிறைச்சாலையில் இருந்த போதும் கர்த்தரை நம்பி இருந்ததால் கர்த்தர் அவனுடைய காலங்களையும் சமயங்களையும் மாற்றி அவனை எகிப்தின் அதிபதியாக உயர்த்தி மாபெரும் விடுதலையை அவனுக்கு கொடுத்தார். அதே போல உங்களுடைய எல்லா சூழ்நிலைகளிலும் தேவனை நீங்கள் உறுதியாக நம்பும்போது உங்களை ஒடுக்கும் அதிகாரங்களை அவர் நிச்சயமாகவே மாற்றுவார். ஆகவே உங்கள் மனித பயங்களை இன்றுடன் முழுமையாக கைவிடுங்கள். தேவன் உங்கள் காலங்களையும் சமயங்களையும் மாற்றும்போது உங்களை தடுக்கும் கடினமான சூழ்நிலைகள் யாவும் நீங்கி வாழ்க்கையில் முன்னேறி மகிழ்ந்திருப்பீர்கள். கர்த்தர் இந்த வார்த்தைகள் மூலமாக இன்று உங்களை ஆறுதல் படுத்தி ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். அல்லேலூயா. ஜெபிப்போம். என் அன்புள்ள பரிசுத்த பரலோக பிதாவே, இந்த புதிய நாளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். பரிசுத்த ஆவியானவரே, இப்போது கேட்ட உம் வார்த்தைகளின்படி நடக்க எனக்கு உதவி செய்தருளும். இந்த நாள் முழுவதும் உமது கிருபையால் என்னை அபிஷேகித்து பாதுகாத்து வழிநடத்தியருளும். கர்த்தாவே, இன்று பிறந்தநாள் திருமண நாள் கொண்டாடுவோரின் இந்த புதிய ஆண்டை உமது நன்மை கிருபையால் முடிசூட்டி ஆசீர்வதியும். இயேசுவே, உம்முடைய வருகையில் நான் எடுத்துக்கொள்ளப்படும்படி என்னை தகுதிப்படுத்தும், தயார்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்க நீங்கள் நல்ல பிதாவே. ஆமேன். மாரநாதா.